வணக்கம் வியூவர்ஸ், என்னோட பேர் பாலாங்க. நான் இங்கே ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு லேண்டுக்கு சம்பந்தமா வர என்கொயரியில் பெரும்பாலான கஸ்டமர்ஸ்க்கு இருக்கிற ஒரே கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எந்த ஏரியாவில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க. அதாவது இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரோடா பிரிச்சுக்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோடுங்க, 2வது திருச்சி ரோடு, 3வது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு, 4வது சக்தி ரோடுங்க. ஸோ எல்லா பெரிய ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா இந்த 4 ரோட வச்சு தான் இன்னைக்கு டெவலப் ஆயிருக்குங்க. ஸோ இதில் எந்த ஏரியாவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏற்கனவே அவினாஷி ரோடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டெவலப்பான ஏரியா ஆயிடுச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சென்ட்டோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சக்தி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஏரியாவே இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கல இந்த 2 ரோடுமே கம்பைன் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது இந்த கன்ஃபியூஷனுக்குள்ள ஒரு ஆன்சர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற இந்த ப்ராஜெக்ட் தாங்க. இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சக்தி ரோட்டுக்கும் அவினாஷி ரோட்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது 2 பெரிய ஏரியாவுமே 2 பெரிய ரோட்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. சைட் எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்கு, என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணிருக்குங்கிறத பத்தி டீட்டெயிலாக சொல்றேன். வீடியோ கன்யூஸா பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ப்ராஜெக்டோட லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவினாஷி ரோட்ல பார்த்தீங்கன்னா அரசூர், தென்னம்பாளையம் இந்த ஏரியாவிலிருந்து உள்ள நம்ம வரலாங்க. அதே மாதிரி அப்ரோச் பார்த்தீங்கன்னா உங்க குறும்பபாளையம், கள்ளிப்பாளையம் இந்த வழியா சக்தி ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா குறும்பபாளையம், கள்ளிப்பாளையம் வழியாவும் நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ண முடியுங்க. அதாவது 2 பெரிய ரோட்டுக்குமே, அவினாஷி ரோடு, சக்தி ரோடு 2க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட்ல, அதாவது நீங்க எந்த டைரக்ஷன்ல போனீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல என்னாச்சு ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு லொகேஷன் வந்து இங்க அமைஞ்சிருக்குங்க. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இது ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொடிசி அப்படிங்கிற நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஒரு தெரியக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இங்கே நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஏக்கர்ல அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது முக்கியமா ஒரு எம்எஸ்எம்இ செக்டரை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி நிறைய பிளான்ட் உள்ள கொண்டு வரணுங்கிறக்காக ஒரு 300 ஏக்கர்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சில கம்பெனிஸ் வந்து உள்ள அவங்களோட பிளான்ட் எல்லாமே செட்டப் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி 300 ஏக்கர் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு ரொம்ப பக்கத்துலேயே, அதாவது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு க்ரோத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னா நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோங்க. இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.25 ஏக்கர்ல நம்ம டெவலப் பண்ணிக்கூடிய ஒரு டிடிசிபி ப்ராஜெக்ட்டுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 4.25 ஏக்கர்ல ஒரு 92 சைட்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். சைட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 சென்ட்ல இருந்து ஒரு 3.5, 4, 4.25 இந்த மாதிரி நம்ம வந்து சைட்டோட சைஸும் நம்ம பிரிச்சிருக்கோங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒரு 300 ஏக்கர்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. குறிப்பா எம்எஸ்எம்இ செக்டர் வந்து உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க பிரம்மாண்டமா ரொம்ப ஒரு 300 ஏக்கர்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிக்கிற பிளான்ட் எல்லாமே ரெடியாகி ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு இடம் வந்து எப்போ அதனோட வேல்யூ வந்து சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சோர்ஸ், அதாவது அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிளான்ட்டோ இல்ல இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பார்க் இல்ல ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி பக்கத்துல டெவலப் ஆகும்போது தான் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஜுவலா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அப்படி பார்க்கல நம்ம இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடியதுனால இதனோட வேல்யூ வந்து வர்ற ஒரு சில இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து ஒரு 2 lakhs to 3 lakhs வந்து % அதிகமாக இருக்கு, வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சைட்ல என்னென்ன அமெனிட்டிஸ் கொண்டு வந்துருக்கிற பத்தி ஒரு கிளியரா குயிக்கா சொல்லிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஆன் ரோட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் வித் செக்யூரிட்டி ரூமோடவே நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து பார்த்தீங்கன்னா சைட்டோட எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வைடான தார் ரோடு, 2 பக்கமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன், சோலார் லைட்டுங்க, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தனியாக பெரியவங்க நடக்கிறதுக்கு ஒரு வாக்கிங் ட்ராக்கோட பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா போர்வெலுக்கு தனியாக வாட்டர் டேங்க், நல்ல தண்ணிக்கு தனியாக அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே, பைப் கனெக்ஷன் ஒவ்வொரு சைட்டுக்குமே தனித்தனி பைப் லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எசென்ஷியல் அமெனிட்டிஸ் ஒரு சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா என்னென்ன இருக்குமோ எல்லாமே பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்கிற இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஸ்டேல் அப்படிங்கிற நேம்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். சைட்டோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸாக கொடுக்கணுங்கிறதுக்காக 9 lakhs % நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரீ லான்ச் ஆஃபர் தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 9.9 lakhs நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு பொங்கல் ஆஃபரை வந்து ஒரு 9 lakhs % வந்து நம்ம இதை கோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் வந்து புக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வேகமாக போயிட்டு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஃபியூ சைட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், அதுவும் சக்தி ரோடோ அவினாஷ் ரோடோ கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல நான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சைட் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லா கஸ்டமர்ஸுமே, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 25 to 30 lakhs நான் எனக்கு பட்ஜெட்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறதாங்க. ஸோ அப்படி பார்க்கல நீங்கள் ஒரு 25 lakhs பட்ஜெட் தான் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுவும் எனக்கு ஒரு ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆப்டான சாய்ஸா இருக்குங்க. அதாவது இன்னைக்கு ஒரு 25 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 to 3 yearsல பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு
ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க இது. அதாவது ஆன் ரோட்ல இருக்குது, ப்ளஸ் அதே சமயம் நமக்கு சக்தி ரோடு, அவினாசி ரோடு ரெண்டுக்குமே ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கிறனால கண்டிப்பா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல வந்து நமக்கு ஒரு 5 lakhs வந்து ரிட்டர்ன் கண்டிப்பா கிடைச்சிருங்க. அதே போல நம்ம லோன் ஃபெசிலிட்டி இதுல நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது லீடிங் பேங்க் எல்லாத்துலயுமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கறனால நீங்க ஒரு அப் டு 70 to 80% வரைக்குமே நம்ம லோன் இதுல அரேஞ்ச் பண்ணிக்க முடியுங்க. ஸோ ஒரு 25 lakhs நீங்க பட்ஜெட் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 20 lakhs வரைக்குமே நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க 5 lakhs கையில இருந்து நீங்க டவுன் பேமெண்ட் பண்ணா போதுங்க. நம்ம கண்டிப்பா இங்க ஒரு 2.5 சென்ட் 2.25 3 சென்ட்லயே கூட இடம் வாங்கிடலாங்க. வீடு கட்டுற ஐடியா இருந்தாலும் நம்ம ஹோம் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இன்னைக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. எல்லா பேங்க்குமே வந்து ஒரு 7.75% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க வீடு பிளான் பண்ணிருந்தீங்கனாலும் ஒரு 85 to 90% வரைக்கும் நம்ம ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்க்ராலிங்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் வந்து கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்பாங்க. உங்களுக்கு ஃபர்தரா ஃபாலோ அப்டேட் எதாவது தேவைன்னா இந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ.